ஜோ மிங்குடி அப்படிங்கிற ஒருத்தன் ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்கான். அவன் எப்படியாவது இந்த மயக்கத்துல நான் எந்திரிக்கணும். எனக்கு தலை ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப வலிக்குது, யாரோ என் தலையில் அடித்த மாதிரி இருக்குது, இந்த சின்ன வயசுலேயே நான் சாக விரும்பலை அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு எப்படியாவது இந்த மயக்கத்தில் நான் எந்திரிக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் ஒரு கட்டத்தில் ட்ரை பண்ணி கண் விழிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது அந்த ரூமு. அவன் வந்து அந்த ரூமை பார்க்குறப்ப அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மேலே ஒரு புக்கு, அதுக்கப்புறம் ஒரு கன்னெல்லாம் இருக்குது. அந்த புக்கில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. அவனுக்கு இந்த ரூமை பார்க்குறப்ப, அந்த டேபிளை பார்க்குறப்ப அவனுக்கு இந்த இடம் வந்து ஏற்கனவே ஞாபகம் வந்த மாதிரி இல்லை. இது ஏதோ ஒரு புதுசாக ஒரு இடம் மாதிரி அவனுக்கு தோணுது. அதனால் அவன் எந்திரிக்கிறப்ப அவனுக்கு அப்படியே தடுமாறுது. ஏன்னா அவனுக்கு வந்து தலையில் யாரோ பயங்கரமாக அடித்த மாதிரி ஒரு ஃபீல். அதோட வலி தாங்க முடியல. அதனால் அவன் வந்து மயக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு அந்த ரூமை சுற்றி முற்றி பார்க்குறான். அவன் அந்த மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறப்ப அங்கே ஜன்னல் ஓரத்துலேருந்து அவன் நிலாவை பார்க்குறான். ஆனால் அந்த நிலா ரெட் கலரில் இருக்குது. ஸோ அவன் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த இடம் வந்து கொஞ்சம் வினோதமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அவன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு கண்ணாடியில் போய் பார்க்குறான். அந்த இடத்துல என்னென்னா, அவனோட முகமே அங்கே இல்லை, அங்கே வேற ஒருத்தரோட முகம் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்மிக்ரேட்டட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத அவன் உணர்றான். அதாவது வேற ஒரு உடல்லேருந்து நம்ம வந்து இந்த உடலுக்கு மாறி இருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம எப்படி நடந்திருக்கோம் அப்படிங்கிறத அவன் யோசிக்கிறான். இது வந்து நான் நிறைய நாவலில் படிச்சிருக்கேன், ஆனால் இது இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன், நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவனே சொல்லிக்கிறான். ஸோ இந்த உண்மையான இந்த உடலுக்கு சொந்தக்காரன் யார் அப்படிங்கிறத அவன் யோசித்து பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இங்கே வந்தோம், இந்த உடம்புல வந்தோம், என்ன நடந்துச்சு, நமக்கு நாள் என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவன் யோசித்து பார்க்குறான். அப்படி யோசித்து பார்க்குறப்ப அவனுக்கு தலை ரொம்ப பயங்கரமாக வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறான். அப்படி யோசித்து பார்க்குறப்ப அவன் வேலையை முடிச்சுட்டு ஒரு நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ரோட்டு ஓரமாக ஒருத்தர் புக்கு விற்றுட்ருக்காரு. அவங்ககிட்டேயும் சம்திங் ஏதோ ஒரு புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அங்கே ஏதோ ஒரு பூஜை மாதிரி ஏதோ சம்பிரதாயம் மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கிற அந்த சம்பிரதாயத்து மூலியமாக தான் நான் இங்கே வந்திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். அந்த மாதிரி அவனோட பழைய நினைவுகளை அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கிற டைமில் கிராஸ் ஓவரில் ஒரு மெமரிஸ் வருது. அதாவது இந்த உண்மையான உடலோட சொந்தக்காரனோட மெமரிஸ் வருது. அந்த மெமரிஸில் என்ன தெரியுது அப்படின்னா, இவனோட பேர் வந்து கிளின் மோரிட்டி அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு ஆர்மியில் இருக்கிறவர், நார்த்தன் காண்டினென்ட்டோட ஆர்மி ஃபோர்ஸில் இருக்கிறவர். அவர் வந்து சவுதர்ன் காண்டினென்ட்டோட ஒரு வார்க்கு போகிறப்ப அவர் அங்கே இறந்துடுறாரு. அவர் அங்கே இறக்குறது மூலிமா இவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தருக்கு ப்ரைவேட் கிராமர் ஸ்கூலில் ஒரு என்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அது வந்து நம்ம ஹீரோவுக்கு தான் கிடைக்கிது. அதாவது இந்த இப்போ கிளின் மோரிட்டி இருக்கான அவனுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் அதை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கியூ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் அவன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறான். ஸோ அந்த எழுதுகிற டைமில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஸோ இப்போ இருக்கிறது வந்து அவனுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்க அண்ணன் தங்கச்சி அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. மொத்தம் அவங்க ஃபேமிலியில் இப்போ 3 பேர் தான். இப்போ கிளின் மோரிட்டியோட அண்ணன் வந்து ஒரு கிளர்க்காக வேலை பார்க்குறாப்புல ஒரு கம்பெனியில். ஸோ அவங்களோட இன்கம்மை வச்சு தான் இவங்க ஃபேமிலியே இப்போ ரன் ஆகுது. வேறு யாரும் அவங்க வீட்டில் இப்போ ஒர்க்கு போகல. ஏன்னா இப்போ கிளின் மோரிட்டி வந்து அடுத்து யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்தது வந்து போய் படிக்கணும். இப்போ அவங்க தங்கச்சியும் வந்து ஒரு 17 ஏஜ் கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து ஸ்கூல் தான் போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க. இவங்க ஃபேமிலி வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கான ஒரு ரிச் ஃபேமிலிலாம் கிடையாது. நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ இவங்க வந்து அடுத்து கிளின் மோரிட்டி வந்து கிராஜுவேஷன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு இன்கம் வந்தால் தான் அவங்க ஃபேமிலி வந்து நல்லபடியாக ரன் பண்ண முடியும். இதோட கிளின் மோரிட்டிக்கு இருக்கிற ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி கிராஜுவேட்டில் ஒரு நல்ல கிரேடு, அதுக்கப்புறம் ஒரு பேரண்ட் லாங்குவேஜை நல்லா பேசுவார். அதோட நார்த்தன் காண்டினென்ட்டில் இருக்கிற ஒரு சில லாங்குவேஜஸை நல்லா சூப்பராக பேசக்கூடிய ஒரு டேலண்ட் வந்து இப்போ கிளின் மோரிட்டிக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்து யாருக்கு வருது அப்படின்னா, இப்போ ஜோ மிங்குடிக்கு வருது. இந்த உடம்போட பழைய நினைவுகள் எல்லாமே இவனுக்கு வருது. ஸோ இதுலேருந்து அவனுக்கு தேவைப்பட்டதான் அவன் வந்து எடுத்துக்கிறான். இப்போ அவன் வந்து சுற்றி முற்றி அந்த ரூமை ஃபுல்லாக பார்க்குறான். அந்த இடத்துல வந்து ஒரு நோட் புக் வந்து ஒரு டேபிளில் இருக்குது. அதாவது நான் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், இவன் வந்து அந்த மயக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது ஆப்போசிட்டில் ஒரு கன்று ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த புக்கில் ஏதோ ஒன்று எழுதியிருக்குல்ல, அதை போய் அவன் படிக்க போகிறான். அதில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, எவ்ரி ஒன் வில் டை இன்க்ளூடிங் மீ அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது என்னை தவிர மீதி எல்லாருமே இறந்துருவாங்க அப்படிங்கிறத அந்த நோட்டில் எழுதியிருக்கு. அதை வந்து அவன் விரலை வச்சு வாசித்து பார்க்குறப்ப அந்த பேப்பரில் வந்து பிளட்டு வந்து ஒட்டுது. ஸோ இந்த பிளட்டு எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் தடவி பார்க்குறான். அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்குது. அதாவது அவன் நெத்திக்கு சைடில் கண்ணு ஓரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வந்து ஒரு புல்லட்டோட
புல்லட் பாஞ்சா எந்த ஒரு ஹோல் வருமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து புல்லட்டில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு கன் இருக்குது. அங்கே வந்து ஒரு 5 புல்லட்ஸ் தான் இருக்குது. ஒரு புல்லட் மிஸ்ஸிங். ஸோ அந்த புல்லட் தான் வந்திருக்கும் அப்படிங்கிறத அவன் கெஸ் பண்ணுறான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு புல்லட் பாஞ்சு இங்கே ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி உயிரோடு இருந்திருப்பான் அந்த கிலின் மோரிட்டி? இல்லை அதனால தான் நம்ம வந்து டிரான்ஸ்மிக்ரேட் ஆகிருக்கோமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த புல்லட்டோட காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டே வருது. டிரான்ஸ்மிக்ரேட்டட் ஆனதுனால இந்த காயம் வந்து தானாக ஆறுதா அப்படிங்கிறத அவன் யோசிக்கிறான். ஸோ இது எல்லாமே என்ன நடக்குது, இந்த கேரக்டருக்கு என்ன நடக்குது, இங்கே சுற்றி என்ன நடக்குதுங்கிறது அவனுக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கானா, இல்லை வந்து யாராவது மர்டர் பண்ணியிருக்காங்களா, என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அவன் யோசிக்கிறான்.